இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பட்டனை எப்படி நம்ம வீடியோவில் ஈஸியாக ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது நம்ம வித்தின் 2 மினிட்ஸ்க்குள்ளே ரொம்பவே ஈஸியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடுக்கு ஃபஸ்ட் வந்து கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பட்டன் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் க்ரீன் ஸ்க்ரீனோட சப்ஸ்கிரைப் பட்டன் வீடியோஸ் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ எந்த வெப்சைட்டில் வேணாலும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீனோட இருக்கிற இந்த வீடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு தடவை இதை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போதும். ஸோ நான் இப்போ வந்து பிக்சபே அப்படின்ற வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்ஷாட் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கணும். இப்போ வீடியோ அப்படின்றதுல நம்ம ஆல்ரெடி இந்த க்ரீன் ஸ்க்ரீனோட டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த டிக் மார்க் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த வீடியோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு ஹேண்ட் சிம்பிள் கரெக்டாக அந்த பட்டன் மேலே கிளிக் ஆகும்போது வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற மியூசிக் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் எஃபெக்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ பாப்புலர் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய மியூசிக் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து பட்டன் அப்படின்ற அந்த எஃபெக்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாக அந்த ஹேண்ட் சிம்பிள் பட்டன் மேலே கிளிக் ஆகும்போது இந்த மியூசிக் வர மாதிரி செட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் அந்த பெல் பட்டன் மேலே ஹேண்ட் சிம்பிள் கிளிக் ஆகும்போது திரும்பவும் நான் அதே மாதிரி அதுக்கு ஒரு எஃபெக்டை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நமக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கணும். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு மியூசிக் வந்து கரெக்டாக ப்ளேஸாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். இப்போ அந்த மேலே இருக்கிற சேவ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை நம்ம ஒரு தடவை பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். நம்ம வீடியோவில் எப்போ வேணாலும் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் வந்து வீடியோ ஆப்ஷன் போயிட்டு நியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம இப்போ எந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பட்டனை செட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க் கீழே இருக்குல்லையே அதை கொடுத்துக்கணும். இப்போ இந்த இன்ஷாட் ஆப்பில் நம்மளோட வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வீடியோவில் எல்லா எடிட்டிங்கும் நான் முடிச்சதுக்கப்புறம் நான் இப்போ எந்த இடத்துல செட் பண்ண போகிறேனோ வீடியோ ஜஸ்ட் வந்து ப்ளே பண்ணிவிட்டு அந்த இடத்துல பாஸ் கொடுத்துட்டு மேலே பிஐபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது பிக்சர் இன் பிக்சர். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நான் இப்போ சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ, அதை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஜஸ்ட் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். என்லார்ஜ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே குரோமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் மேலே வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளிக் கொடுத்துட்டு கீழே ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கணும். இப்போ நமக்கு வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து இன்விசிபிள் ஆகிடும். இப்போ நமக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நம்ம வீடியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ மியூசிக்கோட இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ளே ஆகும். நம்ம ஒரு தடவை மியூசிக்கோட செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா போதும். வீடியோவில் எத்தனை இடத்துல வேணாலும் நம்ம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை ஈஸியாக செட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம மியூசிக் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம எத்தனை தடவை வேணாலும் நம்ம வீடியோவில் இந்த பிஐபி டூலை யூஸ் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. நன்றி.